இந்த என்டையர் சோலார் சிஸ்டத்தோட அந்த வரலாற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூட்டோ மாதிரி சயின்டிஸ்ட்ட வந்து ஒரு கியூரியாசிட்டி, ஒரு கன்ஃப்யூஷன், ஒரு மிகமிஞ்சிய ஒரு ஆர்வத்துக்கு தூண்டுனது வந்து எந்த ஒரு பிளானட்டுமே கிடையாது. ஏன்னா, அத கண்டுபிடிச்சதுலருந்து, அத இடையில வந்து அழிஞ்சு போயிருச்சுன்னு சொன்னது வரைக்குமே கூட, இப்போ வந்து அத வந்து ஒரு டார்க் பிளானட்டா வச்சிருக்காங்க. அது ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு பிளானட் கிடையாது. அது ஏன் பிளானட்ட விட்டு தூக்குனாங்க அப்படிங்கிறதே ஒரு ஒரு பெரிய ஸ்டோரி. அததான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அதுக்கெல்லாம் மேல பார்த்தீங்கன்னா, இந்த பிளானட் மேல, ப்ளூட்டோ மேல ஏகப்பட்ட ஒரு கான்ட்ரோவர்சி, ஏகப்பட்ட ஒரு சர்ச்சையெல்லாம் கிளம்பிட்டு இருந்துச்சு. கடந்த 75 வருஷ கால ஹிஸ்டரி இருக்கு இதுக்கு. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூட்டோ வந்து வெடிச்சிருச்சு. ஏன்னா, அங்க வந்துட்டு சூரிய வெளிச்சமே இல்ல. அதனால வந்து ஃபுல்லா ஐஸியா ஃபார்ம் ஆயி, அது வந்து கேஸா ஃபார்ம் ஆயி வெடிச்சிருச்சு அப்படின்லாம் ஒரு புரளிலாம் கிளப்பிட்டு இருந்தாங்க. ஆனா, அதெல்லாமே வந்துட்டு லேட்டர் பீரியட்ல வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ஃபைண்டிங்ஸ் மூலமா அது வந்து ஒரு டார்க் பிளானட்டா மாறிடுச்சு. டார்க் பிளானட்டா தான் இருக்கு அப்படிங்கிறதே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலா ஒரு பிளானட்டே இல்ல அப்படிங்கிறது வரைக்குமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல வந்து ஆக்சுவலா வந்து ப்ளூட்டோ வந்து ஒரு பிளானட்டே கிடையாது. இது வந்து நெறைய பேர் வந்து ப்ளூட்டோ வந்து பிளானட்டா தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சயின்டிஸ்ட்டா இருக்கட்டும், அப்புறம் நெறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாரி சோலார் சிஸ்டம் அப்புறம் இந்த மாரி ஒரு ஸ்பேஸ் தாண்டி நெறைய ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல. அவங்க எல்லாருமே வந்துட்டு ப்ளூட்டோவ வந்து ஒரு பிளானட்டா கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட்லாம் கூட பண்ணியிருக்காங்க. நம்ம யுஎஸ்ஆ இருக்கட்டும், அப்புறம் யூரோப்லயா இருக்கட்டும் இங்கெல்லாம். அந்த அளவுக்கு வந்து சயின்டிஸ்டோட ஃபேவரட்டான ஒரு பிளானட்டா தான் வந்து ப்ளூட்டோ இருந்திருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். இதோட ஹிஸ்டரி, இத எப்படி கண்டுபிடிச்சாங்க, இத எப்படி பிளானட்டா மாத்துனாங்க, அதுக்கப்புறம் எப்படி பிளானட் இல்லன்னு முடிவு பண்ணாங்க, அப்படிங்கிற ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஹிஸ்டரி வந்து நான் சொல்லப் போறேன். ஆக்சுவலா இந்த ப்ளூட்டோ வந்து நம்ம எர்த்ல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 544 கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த கிலோமீட்டர்ல வந்துட்டு நீங்க எந்த ஒரு அதிநவீன ஒரு ப்ரோப் இருக்கு, எந்த ஒரு ப்ரோபா இருக்கட்டும், இப்போ வந்து எந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணாலுமே வந்துட்டு அது வந்து எவ்வளவு பெரிய வேகமா வேணா இருக்கட்டும், 50,000 கிலோமீட்டர் வேகத்துல வந்து டிராவல் பண்ணாலுமே கூட கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும் போய் ரீச் ஆகுறதுக்கு. அவ்வளவு தூரத்துல இருக்கு. ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு பிளானட்டுமே வந்து இதுதான். நம்ம சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 590 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நம்மலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப சந்திராயன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நம்ம நிலாவுக்கு அனுப்பிச்சு அதை ஆராய்ச்சி பண்றதுக்கே வந்துட்டு அவ்வளோ தலை சுத்திருது நிறைய சயின்டிஸ்டுக்கெல்லாம். அவ்வளோ டைம் எடுக்குது. கிட்டத்தட்ட அங்க போறதுக்கே வந்துட்டு 4, 5 மாசம்லாம் எடுக்குறாங்க. இப்போ ஒரு ராக்கெட் லான்ச் ப்ரோகிராம் நடக்குதுன்னா, எல்லாரும் எல்லாம் பிஎம்லாம் வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஆனா வந்துட்டு அடுத்த நாளே போய் ரீச் ஆகிறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. 4 லட்சம் கிலோமீட்டர்ல வந்துட்டு வந்துட்டு நம்ம நிலாவை போய் அடையறக்கே அவ்வளோ பெரிய கிராவிடேஷனல் புல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லிங் ஷாட் முறையில வந்து நம்ம போக வேண்டியதா இருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க 544 கோடி கிலோமீட்டர் வந்து தாண்டி போய் நம்ம ப்ளூட்டோவை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அங்க போய் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சாதனை வேணும். பெரிய பொறுமை வேணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் ரொம்ப டைம் செலவாகும். ரொம்ப வருஷம் கூட செலவாகும். அப்படித்தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டா நிறைய போட்டோஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட கேப்சர் பண்ண போட்டோஸ்லாம் எப்படி வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து இமயமலையை விட ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஐசி மவுண்டன்ஸ். எல்லாமே வந்து ரொம்ப ராக் சாலிடா இருக்கிற ஒரு ஐஸ் இருக்குல்ல. இப்போ எப்படி நம்ம பாறையெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த மாதிரி வந்து ஐஸே வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்லாமே வந்துட்டு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு இருக்கும். 6000 மீட்டர் அப்படின்னா நினைச்சு பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இமயமலையே அதுகிட்ட நிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100, 200 கிட்ட அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. போட்டோஸ் மூலமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம டைரக்டா அங்க போய் கண்டுபிடிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்புறம் வந்துட்டு நியூ ஹரிசான் அந்த 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 ஒரு மிஷின் இருக்குல்ல, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி போட்டோஸ்லாம் எடுத்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூட்டோக்கு மேல வந்து சயின்டிஸ்ட் இருக்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அது வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, எப்போ நெப்டியூனை வந்து கண்டுபிடிச்சாங்களோ 1846ல வந்து நெப்டியூன் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அப்பல இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ளூட்டோ மேல இருக்கிற ஒரு ஆர்வம் தொத்திக்கிச்சு. அந்த காலத்துல, அதாவது லேட் 18th சென்ச்சுரி இருக்குல்ல, அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன் இருந்திருக்காரு. அவர் பேர் வந்துட்டு அர்பெயின் லீ வேரியர் அப்படிங்கிறது அவரோட பேரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நெப்டியூனை தாண்டியுமே வந்து ஒரு பிளானட் இருக்கு. நம்ம வந்து நிறைய ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் கிட்ட சொல்றாரு. இவரோட பேச்சு வந்து அப்ப வந்து யாருமே பெருசா நம்பவும் இல்லை. இவர் வந்துட்டு புத்தி கெட்டு போய் பேசுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவர் வந்துட்டு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த ஒரு முடிவுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்திருக்காரு. கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த ஒரு பிளானட் வந்து இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு புயலை கிளப்பினதே வந்து ஃபர்ஸ்ட் இவரு தான். இவரோட இந்த ஐடியாவை வந்து எந்த ஒரு சயின்டிஸ்டுமே வந்துட்டு ஏற்க மறுக்கிறாங்க. ஆனா வந்துட்டு ஒருத்தர் மட்டும் அதை வந்துட்டு ஆமோதிக்கிறாரு, அதை வந்துட்டு வரவேற்கிறாரு. எனக்கும் வந்துட்டு இது இப்படி ஒன்று இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி நம்புறாரு. அவர் பேர் தான் வந்துட்டு பெர்விக்கல் லோவல் அப்படிங்கிறவரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு வெல்த்தியான ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனாமர். இவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரர்னு சொல்லலாம். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, லோவல் அப்சர்வேட்டரி அப்படிங்கிற ஒரு பெரிய லேபே ஒன்று உருவாக்குறாரு. அவரோட சொந்த செலவுலயே. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு மேசிவான ஒரு லேப். இங்கிருந்து தான் வந்துட்டு ஏகப்பட்ட சயின்டிஸ்ட்லாம் வந்து இங்கிருந்து ப்ளூட்டோ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ப்ளூட்டோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பிளானட் எக்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு பேர் வச்சிருந்திருக்காங்க. அதை சர்ச் பண்றதுக்கு, அதை தேடுறதுக்கான முயற்சியில அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ப்ளூட்டோனே வச்சிருந்திருக்காங்க. அந்த லோவல் அப்சர்வேட்டரியில வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டான டெலஸ்கோப், அந்த காலகட்டத்தில் இருக்கிற அதிக நவீன டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணி
நிறைய வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1905 இருந்து 1916 வரைக்கும் இந்த ரிசர்ச் போயிட்டே இருக்கு. அவர் ஏகப்பட்ட டீம்ஸ்லாம் ஹையர் பண்றாரு. நிறைய பேர்த்த ஹையர் பண்ணி இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி வானத்துல இருக்கிற ஒரு ஒரு சின்ன துரும்ப கூட விட்டுறாதீங்க, எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு. அதுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சயின்டிபிக் கால்குலேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் போட்டு மண்டையை புழிஞ்சு ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க, ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வேலை பார்க்குறாங்க. அப்படி இவ்வளோ ஆர்வமா இவ்வளோ ஒரு கியூரியாசிட்டியோட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக 1914 அப்புறம் 1915 இந்த 2 வருஷத்துலையும் வந்துட்டு ஒரு இமேஜை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த கேப்சர் பண்ண இமேஜில் வந்துட்டு ப்ளூட்டோவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அந்த ப்ளூட்டோ இருக்குல்ல, அதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் வந்து அது ரொம்ப ரொம்ப ஃபெயிண்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப துல்லியமாக வந்து இல்லை, அது வந்துட்டு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டிலே இல்லை. அதனால வந்துட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் அந்த மிஷனை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கண்டுபிடிச்ச ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிளர்ரா இருக்கு அப்படிங்கிறனால வேற வழியே இல்லாம தான் இந்த முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இதை அப்படியே ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு எதுக்கும் வச்சிருக்காங்க, அது வந்து ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணிடல. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ஒரு ரிசர்ச் வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம லோவல் வந்து இறந்து போயிடுறாரு. 1916 அவரும் இறந்து போயிடுறாரு. அதனால வந்துட்டு அவரோட அந்த ஒரு டீமை வந்து இன்னொருத்தவங்க வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு சயின்டிஸ்டா வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1929ல இன்னும் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி, அதாவது ஃபோட்டோகிராஃபிக் பேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெட்டரான ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பேட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிளிங்க் கம்பேரேட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 டெக்னாலஜியுமே வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான ஸ்டார்ஸ் வந்து என்னைக்குமே ஃபிக்ஸ்டு தான். ஏன்னா அது வந்து எப்பயுமே மூவ் ஆகாது. ஏன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் லைட் இயர்ஸ் அப்புறம் வந்துட்டு பல ஆயிரம் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிறதுனால அது வந்துட்டு என்னதான் ஃபாஸ்டா மூவ் ஆனாலும் நம்மளுக்கு வந்து சுத்தமா ஒரு மில்லி செகண்ட் கூட வித்தியாசம் தெரியாது. அதனால வந்துட்டு அது அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும். ஆனா அந்த பிளானட்ஸ் இருக்குல்ல, அது வந்து மூவ் ஆகும்போது வந்துட்டு கண்டிப்பா அந்த சூரிய கிரகணம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, எப்படி வந்து ஒரு ஸ்டாரை மறைச்சு வந்து ஒரு பிளானட் போகுதோ, அது வந்து அந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்படி எந்தெந்த ஸ்டார் எல்லாம் வந்து எப்பப்பெல்லாம் மறையுதோ அதெல்லாம் வந்து அதையெல்லாம் வந்து ஒரு பிளானட் கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த வகையில தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளைடு தாம்பர்க் அப்படிங்கிற ஒரு 24 வயசே ஆன ஒரு காலேஜ் கூட டிகிரி முடிக்காத ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருக்காரு. அவர் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலா அவர் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லாம ஒரு ஆஸ்ட்ரோனாமரும் கூட. அதனால வந்துட்டு அவருக்கு வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு ஈஸியாகவும் இருந்திருக்குன்னு சொல்லலாம். இவர் வந்து எக்ஸாக்டா பிப்ரவரி 18ஆம் தேதி 1930 வந்து அந்த ஒரு இதுக்கு முன்னாடி பண்ணி கேப்சர் பண்ணியிருக்கோம்ல, அந்த இமேஜஸ் எல்லாம் அப்படியே செக் பண்ணி அப்படியே வெரிஃபை பண்ணிட்டே வராரு. அப்போ வந்து கரெக்டா ஜனவரி 23 அப்புறம் ஜனவரி 29 இந்த 2 நாளிலையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா ரவுண்டா ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு பிளானட் சைஸ்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே மூவ் ஆயிட்டே போகுது. அதை வந்து வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு ஹிஸ்டரியே கிரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அப்பதான் வந்து அவர் வந்து ப்ளூட்டோ அப்படிங்கிற வந்து ஒரு பிளானட் அப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிற வந்து வேர்ல்டுக்கே அனௌன்ஸ் பண்றாரு. இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லா வந்து ஏகப்பட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் இவருக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து அப்படியே பூரிச்சு போறாங்க. அப்போ வந்து நெப்டியூனை தாண்டியும் ஒரு பிளானட் இருக்கா, அப்போ வந்து இன்னும் எத்தனை பிளானட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு ஆர்வம் வந்து கிளம்புது. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோனாமர்ஸ் மேல அப்புறம் வந்துட்டு இந்த பிளானட்ஸ் மேல இருக்கிற ஆர்வம் வந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வர ஆரம்பிச்ச காலகட்டமே வந்து இதுதான். நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு பூரிப்போட பார்த்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். இந்த ப்ளூட்டோ வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 1000 பேர் அது வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. வேர்ல்டு வைடு எல்லா கண்ட்ரில இருந்தும் வந்துட்டு ஒவ்வொரு பேரை வந்துட்டு கொடுத்துட்டே வராங்க. ஆனா வெனட்டினா பெர்னி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு தான், வெறும் 11 வயசு தான். அவங்க வந்துட்டு ஒரு பேர் வந்து வைக்கிறாங்க, ப்ளூட்டோ அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு ப்ளூட்டோனே அறியப்படுது. இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த ஒரு பேரை வந்து அவங்க எங்கிருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோமன் கடவுள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அந்த கடவுள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதாள உலகத்தோட ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களோட பேரை தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த ப்ளூட்டோக்கு வச்சிருக்காங்க. இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த ஒரு பேரை வந்து மே 1 1930 அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளூட்டோவை வந்து ஒரு 9வது கிரகமா வந்து இந்த உலகமே கொண்டாட ஆரம்பிக்குது. அப்பல இருந்து கொண்டாட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1978 வந்துட்டு ப்ளூட்டோட அந்த சைஸை வந்து கணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2377 கிலோமீட்டர் அவ்வளவுதான் இருக்கும். நம்ம பூமியை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து 5 மடங்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு கிரகம் தான். கிட்டத்தட்ட வந்துட்டு 5 ப்ளூட்டோ சேர்ந்ததான் ஒரே ஒரு எர்த் அதுக்கு வந்து ஈடாகும். அவ்வளவு வந்து ரொம்ப சின்ன ஒரு கிரகம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்னும் சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு 1990s ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. ஏன்னா அப்பதான் வந்துட்டு அவங்க வந்து கூப்பர் பெல்ட் அப்படிங்கிற ஒரு ஏகப்பட்ட ஐசி பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் எப்படி வந்து ஐஸா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏகப்பட்ட 100 கணக்கில் 1000 கணக்குல இருக்கு. அந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த ஒரு பெல்ட்டே கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து பேர் வந்து கூப்பர் பெல்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த கியூப்பர் பெல்ட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா எல்லாமே நெப்டியூனுக்கு தாண்டி தான் இருக்கு. நெப்டியூனுக்கு பின்னாடி தான் எல்லா இந்த கியூப்பர் பெல்ட்டே இருக்கு. அப்படி இந்த கியூப்பர் பெல்ட்டை வந்து கண்டுபிடிச்சதுனால ப்ளூட்டோக்கு என்ன ஆச்சு, என்ன வந்து சேதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்படி கண்டுபிடிச்ச அந்த கியூப்பர் பெல்ட்ல இருக்கிற அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் அந்த வடிவிலே இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன பிளானட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்துட்டு
ப்ளூட்டோ மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட சயின்டிஸ்டா இருக்கட்டும், அப்புறம் ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதனால வந்துட்டு ப்ளூட்டோ வந்துட்டு ஒரு கிரகமா இருக்கிறதுக்கான ஒரு யூனிக்கான ஒரு தன்மையே இல்ல அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அதோட அந்த ஆர்பிட்டிங் சர்க்கிள் இருக்குல்ல, அது வந்து சூரியனை சுத்தி வர்றது வந்துட்டு மத்த கிரகத்தை விட வேறுபட்டு இருக்கு. ஏன்னா மத்த கிரகங்கள்லாம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஸ்ட்ரைட்டா அப்படி சூரியன் சுத்தி வருது. ஆனா வந்துட்டு ப்ளூட்டோ வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கு. அதனால வந்துட்டு அதுக்கான வந்து அந்த அந்த ஒரு பிளானட்டுக்கான ஒரு தன்மையே அதுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதனால இந்த மாதிரி கூப்பர் பெல்ட்ல இருக்கிற மத்த எந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாதிரியே தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ளூட்டோ இருக்கு அப்படிங்கறதுனால, அதனால ஒரு சாலிடான எவிடன்ஸே இல்ல. ஒரு பிளானட்டுக்கான ஒரு தன்மையே இல்லைங்கிறதுனால வேற வழியே இல்லாம 2006 வருஷம் அதை வந்து பிளானட் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அந்தஸ்துல இருந்து விடுவிக்கிறாங்க. அதனால அதை வந்து ஒரு டுவார்ஃப் பிளானட்ஸா மாத்திட்டாங்க. ப்ளூட்டோவை வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒரு கிரகமா தான் கன்சிடர் பண்ணணும். அதுக்கான ஒரு மரியாதை நம்ம குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு போராட்டம்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த டைம்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2006ல ப்ளூட்டோ வந்து ஒரு பிளானட் இல்லன்னு சொன்னதுக்கப்புறம், கிட்டத்தட்ட 10,000 ஆஸ்ட்ரோனாமர்ஸ் உலகம் முழுக்க இருந்திருக்காங்க. அதுல வந்துட்டு 424 பேர் தான் வந்துட்டு ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்ல அப்படின்னு சொல்லி வோட் பண்ணவங்க. அப்படி இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்ல அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ஒரு முடிவை வந்து ஆக்சுவலா எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் அப்படிங்கிற ஒரு யூனியன் இருக்கு. IAU. இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்சா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த ஒரு கிரகத்தை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதே வந்துட்டு இந்த ஒரு யூனியன் தான். இவங்க தான் வந்துட்டு இந்த ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்லை அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஃபைனலா நம்ம ப்ளூட்டோ வந்து ஒரு பிளானட்டே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க வேற வழியே இல்லாம. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற அந்த ப்ளூட்டோட இமேஜஸ்ல இருக்குல்ல, அந்த ஒரு ஐசி மவுண்டன் 6 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஹைட் அந்த உச்சியில் இருக்கிற மாதிரி ஒரு மவுண்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹரிசான் அப்படிங்கிற அந்த ஒரு மிஷின் இருக்குல்ல, அந்த ப்ரோபு அதை அங்கே அனுப்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஒரு HD ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. இதுதான் வந்துட்டு நம்ம ப்ளூட்டோ வந்து எப்படி வந்து உருவாச்சு, எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை எப்படி பிளானட்டா மாத்தினாங்க, அது எப்படி திருப்பி வந்து பிளானட் இல்லை அப்படின்னு சொல்லி டுவார்ஃப் பிளானட்டா மாத்தினாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி. ஆனா வந்துட்டு ப்ளூட்டோ ஆக்சுவலா ப்ளூட்டோக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, ப்ளூட்டோல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறலாம் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவே பண்ணணும். அது வந்து இந்த வீடியோவோட சேர்த்து சொன்னோம்னா நல்லா இருக்காது. அதனால வந்துட்டு ப்ளூட்டோ அப்படிங்கிற ஒரு பிளானட் வந்து அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் தனியாக இன்னொரு வீடியோவோட போடுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.